ஏஆர் ஃப்ரான்சிஸ், சென்னை சவுத் 1. இது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, வாரியத்தில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டடி பெர்மிஷன் வாங்கி நாங்கள் படிக்கிறோம், பிஇ படிக்கிறோம். அப்போ இன்டர்னலுங்கிறது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க இல்லை ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க கம்பல்சரி எடுக்கணும். தொடர்ந்து 2017லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் இன்டர்னலே எடுக்கலை. கடைசியாக எடுத்தது இவங்க 2016 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் இவங்க எடுக்கவே இல்லை. இப்போ கால்ஃபர் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. அந்த கால்ஃபர் பண்ணதில் பார்த்திங்கன்னா, நாங்கள் போர்டில் ஜாயின் பண்ணி ஸ்டடி பெர்மிஷன் வாங்கி நாங்கள் படிச்சிருக்கோம் ப்ராப்பராக. 2019 டிஏன்னு உள்ளே எடுக்காங்க, ஆள் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் எடுக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹையர் குவாலிஃபிகேஷன் அதுக்கு வந்து டிப்ளமோ இருந்தால் போதும், ஆனால் இவங்க பிஇ இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளே கொண்டு வராங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து பிஇ முடித்தவங்க, டிப்ளமோ டிப்ளமோ முடித்தவங்களும் பிஇ முடித்தவங்களும் உள்ளே வராங்க. அவங்க வந்து இப்போ 5 வருஷத்தில் அவங்க போர்டுக்குள்ளே உள்ளே வராங்க. அவங்க ஸ்டடி பெர்மிஷனை எதுவுமே வாங்காமல் எக்ஸ்டர்னலாக வராங்க. உள்ளே வந்த பிறகு பார்த்தாங்கன்னா, இப்போ அந்த வருஷம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த 1.5 வருஷத்தில் கால்ஃபர் பண்ணதில் அவங்க வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து முன்னாடி இருக்காங்க. நாங்கள் அந்த போர்டில் வந்து கிட்டத்தட்ட இயர் ஆஃப் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம், 15 வருஷம், 14 வருஷம். அவங்க போர்டுக்குள்ள வந்து 4 வருஷம், 5 வருஷம் தான் ஆகுது. இப்போ இந்த எக்ஸ்டர்னலில் எங்களுக்கு எல்லாம் சீனியாரிட்டிக்கு அவங்க முன்னாடி இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க. நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பின்னாடி போகிறோம். வாரிய உத்தரவை வந்து எதையுமே இது பண்ணாமல், அந்த இன்ஜினியர் சங்கத்தில் ஒரே ஒரு சங்கம் கூடிய அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவங்க வாரிய உத்தரவை மீறி எல்லா உத்தரவும் மீறிட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸ்டர்னலை எவ்வளோ எடுக்காங்களோ அதே மாதிரி இன்டர்னல் எடுக்கணும். அதை வந்து இந்த 2019 ஜாயின் பண்ணவங்கள முன்னாடி கொண்டு போய் நாங்கள் ஸ்டடி பெர்மிஷன் வாங்கினவங்கள பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இதால் நாங்கள் என்னென்னா, கிட்டத்தட்ட நாங்கள் 10 வருஷம் 15 வருஷம் வாரியத்தில் வேலை பார்த்தோம். அவங்களுக்கு பின்னாடி 5 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு பின்னாடி நாங்கள் வரோம். அவங்க 5 வருஷத்தில் ஒரு பதவி வாங்குகிறாங்க. அடுத்து இன்னொரு 5 வருஷத்தில் இன்னொரு பதவி டிஏவாக ஜாயின் பண்ணி ஏயாக வராங்க. இப்படி வாரிய உத்தரவு ஒன்று இருக்கையில் கோர்ட்டுக்கு போயிடுவோம், ஒரு சங்கம் வந்து மிரட்டது நாங்கள் கோர்ட்டுக்கு போயிடுவோம்னா அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாம் முறைகேடு வேலைகளும் எல்லாம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவோம், நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி டெய்லி சொல்கிறாங்க. தவிர இந்த இன்டர்னல் இதை வந்து வெளியில் இது பண்ணவே மாட்டேங்காங்க. இதில் வந்து என்ன, இதில் மினிஸ்டரு இல்லை அரசியல் இல்லை வேறு யாராவது தலையிடுனாலும் நிப்பாட்டி வச்சுருக்காங்களா என்ன ஏதுங்க தெரியல. அதனால் இதில் வந்து கொஞ்சம் அரசு தலையிட்டு இந்த இன்டர்னலை கொஞ்சம் அந்த வாரியத்தில் வந்து உத்தரவு வாங்கி படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த அவங்க டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் சர்வீஸு டோட்டல் சர்வீஸு இதெல்லாம் இது பண்ணி கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த லேட்டாக 2019 வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அவங்க ஸ்டடி பெர்மிஷன்லாம் வாங்கலை. அவங்கள வந்து எங்களுக்கு பின்னாடி சீனியாரிட்டி வச்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுக்கணுன்ட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன். இதன் மூலம் நன்றி, தேங்க்ஸ்.